பின்தொடரும் வாழ்வினிதம் உன்னினைவில் சங்கமிக்கும் நின்னிதயம் அது உன்வழியை பின்தொடரும் வாழ்வினிதம் பின்தொடரும் வாழ்வினிதம் நான் நடந்திட உன் பணியினை நான் தொடர்ந்திட உன்னுடனும் உறுதியுமே உறுதி தந்தது உந்த நம்பிக்கெல்லை இல்லையே உன் நினைவில் துன்பமில்லையே உந்த நம்பிக்கெல்லை இல்லையே உன் நினைவில் துன்பமில்லையே சங்கமிக்கும் பின்னிதயம் அது உன்வழியை பின்தொடரும் வாழ்வினிதம் பின்தொடரும் வாழ்வினிதம் தவறிய ஆடின உனதருள்வழியினை நான் மறந்திட என்னை காண கல்லும் முள்ளும் அலைந்து தேடினாய் தவறிய ஆடின உனதருள்வழியினை நான் மறந்திட என்னை காண கல்லும் முள்ளும் அலைந்து தேடினாய் ஒரு கிளையென நீ இருந்திட அறக்கொடியென நான் படர்ந்திட உந்த நன்பின் நெஞ்சினிலே என்னை மூடினாய் உந்த நன்பிக்கெல்லை இல்லையே உன் நினைவில் துன்பமில்லையே உந்த நன்பிக்கெல்லை இல்லையே உன் நினைவில் துன்பமில்லையே. இறை இயேசுவில் பிரியமான அன்பு நெஞ்சங்களே, இன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் நாம் பழையன களைந்து புதுவாழ்வை நோக்கி பயணிப்போம் என்ற தொனிப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். பழமையில் இருந்து புதுமை என்பது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகின்றது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்போது பழைய எண்ணங்களை பழைய வழிகளை கைவிடுவதன் மூலம் புதிய வாழ்க்கையின் நோக்கத்தை நோக்கி செல்லுமாறு நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து மீட்பு திட்டத்தின் பூரணத்துவத்தினூடாக நாம் மீண்டும் உயிர் பெறுகின்றோம். பழமை என்பது எம்முடைய பாவ வாழ்வினையும் பழைய ஆதாமின் இறைமனித உறவின் முறிவினையும் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய இறைவார்த்தைகளும் பழையதை விட்டு புதியதை ஏற்கும் இந்த உணர்வு எங்களில் உள்வாங்கப்பட்டு எங்களை கடவுளின் எண்ணங்கள், செயல் மற்றும் பயணத்தில் இணைக்க அழைப்பு விடுகின்றது. பழமையினை களைந்து புதுமையை ஏற்பது மிகுதியான கடின உளமாற்றத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் நாம் கடவுளிடம் இருந்து உண்மையான இரக்கம், பாசம் மற்றும் அன்பை பெறும் அதேவேளை தூய ஆவியானவர் வழிநடத்த எங்களின் உள்ளத்தை திறந்துவிட தொடரும் திருப்பலியில் வரங்கேட்டு பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மை பாவத்தில் இருந்து விடுவித்து புதுப்படைப்பாக்குகிற மீட்பு அலுவலுக்காக இறைவன் தம் திருமகனை நமக்காக அனுப்பினார். இறைவனுடைய பேரன்பை உணர்த்துகிற இந்த தவக்காலத்தின் நாட்கள் எங்களுக்கு அருளின் நாட்களாக அமைய வேண்டும் என்று இந்த பலியிலே வேண்டுவோம். நாம் இந்த தவக்காலத்திலே பல்வேறு திருப்பயணங்களை யாத்திரைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இவற்றின் மூலமாக நமது அருள் வாழ்விலேயும் ஒரு புதிய மாற்றத்தை நாம் கண்டுணர இறையருளை வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தவையும் வாழ்வுகளையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உமது வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவினை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். ஆர்வமிக்க இறை பற்றினாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையினாலும் வரவிருக்கும் உயிர்ப்பின் பெருவிழாவுக்கு இறை மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ராயேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளி பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் ஆணுக்காலமும் போற்றுவே, அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பதினைந்தாம் அதிகாரம் இறைவசனங்கள் 1 தொடக்கம் 3, 11 32 வரை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலை நாட்டுக்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவரை பன்றி மேய்க்க தமது வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டார். பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உமது கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட
என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து உமது சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உமது மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு தினத்தை திரு அவை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்றும் சொல்லுகிறது. இங்கே ரோஸ் நிற மலர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்ற வாக்கியத்தை நாங்கள் இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம். மகிழ்ந்து கொண்டாடுவோம், இன்புற வேண்டும். எதற்காகவெனில் இறைவனோடு நாம் ஒப்புரவாகுவதற்காக. தவக்காலத்தின் ஒவ்வொரு ஞாயிறும் படிப்படியாக எங்களை இறைவனிடம் அழைத்து வருகிற நாட்களாக அமைந்து இன்று ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதற்கு நம்மை அழைத்து நிற்கிறது. அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய நற்செய்திக்கு எங்களுக்கு விளக்கம் வேண்டியதில்லை என்றால் எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான தெரிந்த ஒரு நற்செய்தி பகுதியை நாங்கள் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். அது ஒரு தனித்துவமான லூக்கா நற்செய்திக்குரிய பகுதி. தொலைந்த திராக்மா, தொலைந்த ஆடு, தொலைந்த பணம், தொலைந்த மகன். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் தொலைந்த மகனை பற்றி வாசிக்க கேட்டோம். நாம் ஒவ்வொருவரும் பாவத்திலே வாழ்கிறோம். ஒரு விதத்திலே இறைவனிடமிருந்து தொலைந்தவர்களாக, தொலைவில் இருப்பவர்களாகவும் இருக்கிறோம். இங்கே இளைய மகன் தந்தையிடம் வந்து சொத்தில் உரிய பகுதியை எனக்கு தாரும், எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். யூத மரபிலே ஒருவருக்கு தந்தையினுடைய சொத்து அவருடைய இறப்புக்கு பிறகுதான் வழங்கப்படுகிறது, பிரித்து கொடுக்கப்படுகிறது. எப்படி என்றால் மூத்தவருக்கு 2/3 பகுதியும் இளையவருக்கு அந்த 1/3 பகுதியும் தான். தந்தை உயிரோடு இருக்கிற பொழுது இந்த சொத்தை பகிர்ந்து தரும்படி கேட்கிறான் என்றால், இந்த இளைய மகன் தந்தையை ஒரு விதத்திலே, நீ என்னை பொறுத்த மட்டிலே செத்து போனவன், எனக்கு நீ தந்தை இல்லை, எனக்கு தந்தை இல்லை என்ற ரீதியிலே தான் அவன் தன்னுடைய சொத்தை பிரித்து தரும்படி கேட்கிறான். அந்த அளவுக்கு தந்தையை வேண்டாம் என்ற நிலையிலே நின்று சொத்தை கேட்டு வாங்கி செல்லுகிறவன் தொலை நாட்டுக்கு நெடும் பயணம் செல்லுகிறார். அங்கே அவர் தாறுமாறாக வாழ்ந்து சொத்தை அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். நாங்கள் நற்செய்தியிலே பின்னுக்கு பார்க்கிறோம், மூத்த மகன் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக செல்கிறார். விலை மகளிரோடு வாழ்ந்தவர் என்று அவன் இன்னும் கொஞ்சம் கூட சோடித்து சொல்லுகிறார். உலகத்திலே உலகம் இப்படி செய்யும், சொல்லும். அப்படியாக வாழ்ந்து தனக்கு உரியதெல்லாவற்றையும் அளித்த நிலையிலே அவன் தேடிச் செல்லுகிற இடம் யூத மகன் இருக்கக்கூடாத ஒரு இடம், முறையாக வளர்க்கப்பட்ட ஒரு யூத பிள்ளை இருக்கக்கூடிய இடம் அல்ல, பன்றிகள் இருக்கிற இடம், பன்றிகள் மேய்க்கிற பணி. அதுதான் அவருக்கு கிடைக்கிறது. வேறொன்றும் கிடையாத ஒரு நிலையிலே அங்கே இவன் தனக்குள்ளே தானே பேசிக்கொள்ளுகிறான். அதுதான் மிக முக்கியமானது. தந்தையினுடைய நினைவு அவனுக்கு வருகிறது. தானே தனக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறார். தந்தையின் இல்லத்திலே இத்தனை வசதிகள் நிறைய இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. அருள் வாழ்வை பொறுத்த மட்டிலே நாங்கள் எல்லோரும் இந்த உலகிலே ஒரு விதத்திலே சாவுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த ஊனுடலின் சாவு அல்ல, அருள் வாழ்விலே
நாங்கள் பாவத்துக்கு இறந்து அருள் வாழ்வுக்கு உயிர்க்கிறவர்களாக வேண்டும். ஆகவே ஆண்டவர் அருள் வாழ்விலே வாழ அழைத்திருக்கிற பொழுது நாங்கள் அந்த அருள் வாழ்விலேயும் செத்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறேன். பசியால் சாகிறேனே, எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், அங்கே போய் எதையெல்லாம் பேசுவேன் என்று அறிவு தெளிந்தவராக, இந்த அறிவு தெளிவைத்தான் இந்த தவக்காலம் எங்களுக்கு நினைவுபடுத்தி ஒப்புரவு வாழ்வுக்கு அழைக்கிறது. இன்றைய 2வது வாசகம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நீங்கள் புதுப்படைப்பாக மாறுகிறீர்கள். கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை கடவுள் தம்மோடு ஒப்புரவாக்கினார். அதே வேளையிலே சொல்லப்படுகிறது, பழிச்சொல் இல்லாது ஒழிக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே முதல் வசனம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உன்னிடமிருந்து நீக்கி விட்டேன். ஆண்டவர் ஜோசுவாவிடம் சொல்லுகிறார். ஜோசுவா மோசேக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு வழிநடத்தி சென்றவர். அங்கு போகிற பொழுது அவர்களுக்கு 2 விதமான மாற்றம் அங்கே இடம்பெறுகிறது. அவர்கள் அங்கே போய் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட பூமியிலே குடியேறுகிற பொழுது எகிப்தியர்கள் அவர்களை எல்லாரும் மடையர்கள், பொய்யர்கள், தாங்கள் என்றுமே அறியாத ஒரு கடவுளைக்காக அவர்கள் இப்படியாக பயணித்துக் கொண்டு போகிறார்கள், தெரியாத ஒரு பாலைவனத்துக்குள்ளால பயணித்துக் கொண்டு போகிறார்கள் என்று அவர்கள் சொன்ன பழிச்சொல், அவருடைய கடவுளும் போய் இவர்களும் போய் கடவுளுக்கு பின்னால போகிறார்கள் என்று சொன்ன அந்த பழிச்சொல் நீக்கப்படுகிறது. 2வதாக அவர்கள் அங்கே ஒரு புதியதொரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். முதலாவது பாஸ்கா, அவருடைய முதல் விளைச்சலிலே இருந்து எடுத்து கொண்டாடுகிறார்கள். அன்று மன்னா பொழிவது நிப்பாட்டப்படுகிறது என்று வாசிக்க கேட்டோம். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளில் இருந்து மன்னா நின்றது. ஒரு விதத்திலே இஸ்ராயல் மக்களுக்கு அவர்களுக்கு இறைவனோடு இருந்த அந்த தொப்புள் கொடி உறவு அறுகிறது. அவர்கள் இன்னி குழந்தைகள் அல்ல, பெரியவர்கள் என்ற ரீதியிலே அந்த மன்னா பொழிவது நிறுத்தப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட பூமியிலே விளைச்சலை எடுக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பழிச்சொல் அனைத்திலிருந்தும் நீக்கி அவர்களுக்கு புது வாழ்வு அளிக்கிறோம். இதைத்தான் நாங்கள் இன்றைய ஒப்புரவும் புதுப்படைப்பும் என்று சொல்லுகிறோம். இந்த இளைய மகன் திரும்பி வருகிற பொழுது தொலைவில் கண்டு ஓடி சென்று அரவணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார் தந்தை. தொலைவில் வருகிற பொழுதே இங்கே அவனுக்காக காத்து கொண்டிருக்கிற தந்தை தான் அங்கே தொலைவிலே காண்பார். அவருக்கு தான் இருக்கிற வீட்டிலே மகிழ்ச்சி இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு தன் மகனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் பாவ சங்கீதனம் செய்வதற்கு, ஒப்புரவு அருளாயத்தை பெறுவதற்கு செல்லுகிற பொழுதும் இதுதான் நடக்கிறது. இறைவன் நம்மை தேடி வந்து அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் மீண்டும் வருவதற்காக. ஆகவே இறை தந்தை அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவருடைய பிரிவு அவனுக்கு கவலையை கொடுக்கிறது. தனது வீட்டிலே மகிழ்ச்சி இல்லை. வீட்டை எல்லா வசதிகளும் நிறைய இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. மகனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உறவுதான் முக்கியம், பொருளும் பணமும் பண்டமும் அல்ல. உறவுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார் தந்தை. அங்கே இளைய மகன் வருகிறான். அவனுக்கு அந்த உறவைக்காக அல்ல, அவன் பொருளுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். இளைய மகன், மூத்த மகன் பொருளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவன் இளைய மகன் வந்த பொழுது சினந்து வெளியே நிற்கிறான், உறவை அறுத்து நிற்கிறான். அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்கிற பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஊழியன் சொல்லுகிறான், உனது தம்பி வந்திருக்கிறான், உமது மகன் என்று தந்தையிடம் சொல்லுகிறான். தனது சகோதரன் என்றதை ஏற்க மறுக்கிறான். ஒருவன் இளையவன் மனம் திரும்பி வருகிற பொழுது தந்தை அவனை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் சகோதரன் அவனை ஏற்க மறுக்கிறான். உமது மகன் என்று தந்தையை அவர் விழித்து பேசுகிற பொழுது தனது சகோதரன் என்றதை மறக்கிறான். உனது சகோதரன் எங்கே என்று ஆண்டவர் காயினிடம் கேட்டார். இங்கேயும் இந்த பரிசேயர்களுடைய அடையாளமாக நிற்கிற இந்த மூத்த மகன் நம்மிலேயும் நாங்கள் பலர் இருக்கிறோம். எவரவர் தவறிய வரிகளிலே இருந்து மீண்டும் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் இந்த பரிசேயர்கள் போல மூத்த மகன் போல நின்று வியாக்கியானம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். உறவுக்கு அப்பால் நின்று அவனுடைய பாவத்தை பெரிதுபடுத்தி பேசுகிறோம்.
இந்த ஞாயிறு ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு, ஏனெனில் அங்கே விருந்து கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஒப்புரவும் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தின் அடையாளமாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, அவன் உரிமை மகனாக மீள ஏற்படுத்தப்படுகிறான். அவனுக்கு புதிய ஆடை, புதிய மோதிரம், புதிய பாதணி, இவையெல்லாம் இதுதான் தவறை உணர்ந்து திரும்பி வருகிற பாவியை கடவுள் மன்னிக்கும் முறை. அன்பார்ந்த சகோதரர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்வை பொறுத்த மட்டிலும் இந்த ஒப்புரவுக்கான காலம் இது. இறைவனிடம் வருவோம், அவரோடு ஒப்புரவாகுவோம். தந்தையின் இல்லத்தில் இருந்து நாம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், எங்கேயெல்லாம் அலைந்தாலும் தந்தையினுடைய அன்பு குறைவதில்லை. அவர் என்றும் அன்பு தந்தையே. கடவுள் தன்னோடு ஒப்புரவாகும் ஒருவருடைய பாவத்தை மட்டுமல்ல, அவனுடைய பழிச்சொல்லையும், சமூகம் அவன் மட்டிலே கொண்டிருக்கிற பழிச்சொல்லையும் நீக்கி அவனிடமிருந்து அகற்றி அவனை புதுப்படைப்பாக்குகிறார். ஒப்புரவு அருட்சாதனம் இதை நமக்கு வழங்குகிறது. இறைவன் நம்மை புதுப்படைப்பாக்குகிறார். நம்மிடத்திலே இருக்கிற பாவ பழி அனைத்திலும் இருந்து எங்களை நீக்குகிறார். பாவத்துக்கு மன்னிப்பை நிறைவாக தருகிறார். இதை நாம் அனுபவித்தவர்களாகவும் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்கள் குற்றங்களை மன்னித்து இறைவனுடைய மன்னிப்புக்கு தகுதி உள்ளவர்களாக வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த செபத்திலே காணுகிறோம். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, நாம் மாண்டவர் நம்மை மன்னிப்பது போல நாமும் ஒருவர் மற்றவரை மன்னித்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக இறையருளை நிறைவாக பெறுவோம். ஒவ்வொரு ஒப்புரவும் ஒரு புதுப்படைப்பாகட்டும், ஒரு உயிர்ப்பின் நிகழ்வாகட்டும். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். யாரை நம்புகிறேன், பாரினிலவர் துணை வேண்டுகிறேன். பாவத்தில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை மறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது தேவைகளை எடுத்து சொல்லி வேண்டுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதியின் இறைவா, திரு அவை எனும் தோட்டத்தில் பணியாற்றும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது மகிமையையும் மாட்சியையும் முழுமையாக பெற்று இறையரசை துணிவுடன் அறிவிக்க தேவையான இறை அருளை பொழிந்தருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றம் பெற மன்றாடுவோம். மனமாற்றத்தின் தேவனே இறைவா, தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் பழையதை களைந்து புதியதை ஏற்று உளமாற்றத்துடன் உண்மையான இரக்கம், பாசம், ஒற்றுமை, பிறர் சிநேகத்துடன் நடக்க உமது ஆவியின் வரங்களை எம்மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆலய பணிக்காக மன்றாடுவோம். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, நடைபெற்று கொண்டிருக்கும் ஆலய திருத்த பணிகள் எந்தவித இடையூறுமின்றி சிறப்பாக நடைபெறவும், அப்பணியினை ஆற்றும் கட்டிட பணியாளர்களை எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலய திருத்த பணியினை செவ்வனே நிறைவேற்ற தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றியோடு மன்றாடுவோம். ஞானத்தின் தேவனே இறைவா, நடைபெற்று முடிந்த காப்போத்த சாதாரண பரீட்சை எவ்வித தடங்களுமின்றி நல்ல முறையில் நடைபெற அருள் கூர்ந்த தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இப்பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் நல்ல பெறுபேறுகளை பெற்று தமது எதிர்கால கல்வியினை சரியாக தெரிவு செய்து கல்வியில் மேலும் முன்னேறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் இந்த அவையின் திரு அவையின் மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெறும் இவர்கள் உமது அருளை நிறைவாக பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புண்ணியத்திற்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எழுந்து நிற்போம். ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு வந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டலமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறார் ஆசி பெறுவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித ஜோசபாஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இப்பொழுதே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. நாம் ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை மன்னித்து இறைவனுடைய மன்னிப்புக்கு தகுதியுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு செபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நடத்தும் தந்தை அன்பு பலியடா. அணைத்து காக்கும் தாயினம் ஒரு நாள் அழியலா. அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு பலியடா. ஆனால் இயேசுவே, உன் நன்றிக்களே உண்டோ? ஆனால் இயேசுவே, நன்றிக்களே உண்டோ? என்னினிய அன்பே எழுந்து வா, என்னிதய தெய்வமே. என்னில் எழுந்து வா. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. நன்னலமே உருவெடுத்து உலவும் நாட்குண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. நன்னலமே ஒருவெடுத்து உலவும் நாட்குண்டு. ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீ அன்றோ? ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீ அன்றோ? என்னினிய அன்பே எழுந்து வா. மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாண்புக்கு தகுதியாகவும் விருப்பமானதாகவும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி வேண்டும் மக்களின் வலுவற்றோரை தாங்கிய கொள்ளும். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெற்றெழச் செய்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலிலே பங்கேற்போம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம்,
பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் துதிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.